இதாங்க என்னுடைய டெய்லி ரொட்டீன். காலையில் சேவல் கூறதுக்கு முன்னாடியே என் ஃபோன் கூவிடும். அதனால் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு காலியாக இருக்க என்னோடய வயிற்றில் 500 ml தண்ணியை ஃபில் பண்ணிவிடுவேன். ஐயோ லேட் ஆகுது. அப்புறம் அதை மடக்குன்னு குடிச்சிருவேன். இதோ இதாங்க என்னுடைய ஃபேவரட் ஷூ. எப்படி பளிச்சின்னு மெயின்டைன் பண்ணுறேன்னா, அதை எடுத்து சும்மா சறுக்குன்னு மாட்டிட்டு ரோட்டில் போய் நின்னா ஒருத்தனும் இருக்க மாட்டான். காதில் ஏர்பட்ஸு, கையில் ஃபோனு, விங்கில் தலைவன் பாட்டு, ஃபோனில் டைமர் ஆன் பண்ணிவிட்டு நான் ஓட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்னாலே நிறுத்த முடியாது. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே டெய்லி மார்னிங் கண்டிப்பாக ஜாக் பண்ணிவிடுவேன். மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஒரு கிரிக்கெட்டருக்கு ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியம். நான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டோம்னா பிடிக்கும். அட்லீஸ்ட் ஒரு 145 போட்டால் தான் யார்கர் போடும்போது ஸ்டம்ப்பு ஒட்டையும். அதே 145 திருப்பி போடும்போது சுழட்டி அடிக்கணும். அண்ட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சிக்கின ஒரு அடிமை என் தங்கச்சி தான். போடமோ எனக்கு கிரிக்கெட் தான் எல்லாமே. என் ப்ரொஃபஷன், என் பேஷன் எல்லாமே. நான் ஒரு bowling ஆல்ரவுண்டர். ஸோ பவுலிங் தான் என்னோடய ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன். பவுலிங் போடும்போது அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும். பேட்டிங் டீசெண்டாகவே ஆடுவேன். ஆனால் பாலை சரியாக மீட் பண்ணல, அப்புறம் அட்டாக்கிங் மூடு தான். எனக்கு பேட்டிங் பவுலிங்கோட ஃபீல்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேச்சஸ் வின் மேட்சஸ். டைவ் அடித்து கேட்ச் பிடிக்கும் போது என் மனசு சொல்லும், ஹேய் ஜாண்டி ரோட்ஸ் யூ. எவ்வளோ நல்லா ஃபீல்டிங் பண்ணாலும், எவ்வளோ நல்லா பேட்டிங் பண்ணாலும், எத்தனை ஸ்டம்ப் உடைச்சாலும் நம்மளை பார்க்க யாருமே இல்லை. இதுதான் நம்ம ஊர். செலெக்ஷன் வந்துட்டா ஃபார்மு கூட தர மாட்டாங்க. அவ்வளோ பாலிட்டிக்ஸ் நம்ம ஊரில். இதுதான் என்ன மாதிரி கனவுகளோடு இருக்க பசங்களோட நிலைமை. உன்னாலதான் என் நிம்மதியே போச்சு. நீ பேசாத. உன்னாலதான் என் நிம்மதியே போச்சு. நீ பேசுறியா? உண்மை என்னன்னா காசுனால தான் எங்கள் பிரச்சனையே. ஒரு பக்கம் பேஷன் அச்சீவ் பண்ண முடியல, ஒரு பக்கம் வீட்டில் பிரச்சனை. இதுக்கு நடுவில் ஒரே சந்தோஷம், அவ்வளோதான். பர்ஸை கூட எதுக்கு கூடன்னு சொல்கிறேன்ல. எதுக்குடி? எதுக்கு இதெல்லாம்? வச்சுக்கோ.
எங்கள் வீட்டில் ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் இல்லை. இந்த காசு பிரச்சனை மட்டும் இல்லைன்னா ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி தான். அதுக்கான அவங்கள விட்டு கொடுக்க முடியாதுல்ல. 2 பேரும் தனித்தனியாக நிறைய அன்பு பொழிவாங்க. இந்த உலகத்திலே என்னை அதிகமாக லவ் பண்ணுறது எங்கள் அம்மா தான். நான் காலேஜ் கிளம்பிடுமா? பை பை பை. கண்ணா, பேக்கெட்டில் காசு வச்சுருக்கப்பா. காசு இல்லைன்னு சாப்பிடாம வந்துடாத. சரி பாய்மா. ஒரு வாட்டினா பரவாயில்ல, ஆனால் எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் வீட்டில் எங்கெங்கே இருந்தோ காசு எடுத்து கொடுத்துருவாங்க. இந்நேரம் எங்கள் அம்மா என் பேக்கெட்டில் வச்சிருந்த காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட 1,00,000 ரூபா வந்திருக்கும். அதை வச்சு ஒரு மல்லிக்கடையே போட்டிருக்கலாம். ஆனால் அப்போ கூட சொதப்பிருப்பேன். நீ ஏன்டா சொதப்பிருப்பேன்னு நினைக்கிற? இங்கே பாரு. இப்போ என்ன, தாமஸ் ஆல்வேஸ்ன்னு 1000வது வாட்டி தான் பல்பை கரெக்டாக கண்டுபிடிச்சார். அதானே? 8 ஷூக்கு பாலிஷ் போட்டால் தான் 2 பொண்ணு சாப்பிட முடியும். ஒன்று தானே? பசிச்சா ஒன்று திருடி சாப்பிட்டுக்க வேண்டியதாண்டா. அதுக்கெல்லாம் வச்சுன்னு இருப்ப. அப்போவே நினச்சேன். அதெல்லாம் விடு, தோக்கலாம் தப்பில்லை. ஆனால் தன்னம்பிக்கை விட்டுறக்கூடாது. இன்னும் 100 செலெக்ஷன் போ, 1000 பால் போடு. ஒரு நாள் ஒரு நாளாக மாறும். பா, இதான் எங்கள் அப்பா. கொஞ்சம் ஃபன் அண்ட் நிறைய மோட்டிவேஷன். வீட்டில் எங்கள் அப்பா அம்மா மட்டும் கிடையாது, என் தங்கச்சிக்கும் என் மேலே அவ்வளோ பாசம். அது எப்படின்னா, வீட்டில் யாருமே இல்லைன்னா கூட வருஷம் மறக்காமல் என் பர்த்டே கேக் வெட்டிடுவா. Happy birthday to Anna. Happy birthday to Anna. Happy இந்தாம்மா. birthday to Anna. ஃபேமிலியும் என் லவ்வெல்லாம் தாண்டி மச்சான் என் ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி. இன்னும் ஒரு 1 hour ஆடலாமா? நான் 2 டீனா. என்ன மச்சான்? என்ன மச்சான்? என்கிட்ட காசு இல்லைடா மச்சான், வேணாடா. ஏண்டா, ஜிபே பண்ணிடுறேன்டா. ரொம்ப சப்போர்ட்டிவ். நாய்ச்சி. இங்கெல்லாம் நல்லா தான்டா வருது, செலெக்ஷனில் சரியாகவே வரலடா. இங்கே பாரேன், எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, உன்னால் முடியும்டா, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். உன்னால் முடியாதெல்லாம் கேட்க மாட்டோம். ஆனால் அவங்களுக்கே தெரியாது ஒரு பொய்ன்னு. ஆனால் நீ அப்படி இல்லை மச்சான், உன்னால் முடியும்டா. இதெல்லாம் மட்டும் இல்லை, மச்சானுக்கு என்ன மாதிரி கிரிக்கெட்னா அவ்வளோ வெறி. போடுறா. சொல்லி வச்ச மாதிரியே எங்கள் 2 பேருக்கும் கிங் கோலி தான் ஃபேவரட். கோலிடா கோலிடா கோலிடா. ஜெயிரோ 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 ஜெயிரோ. அஸ்வின், அஸ்வின். ஐயோ ராசா. மச்சானுக்கும் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அதை விட அதிகமாக மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஆமாம்ல, இந்த வருஷம் ஒரு நல்ல படம் கூட வரல. வழக்கம் போல் கோலியோட காப்பாற்ற பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். எப்பா, 11 மணிக்கு செலெக்ஷனு. இது வரையும் 52, இது 53ஆவது.
இதில் ஊற்றிக்கிட்டாலும் நாளைக்கு காலையிலேருந்து எப்படி ஜாகிங் போகணும் அதே மாதிரி மறுபடியும் செலெக்ஷன் போவேன். இந்த கிரிவலான வேர்ல்டுக்கும் காம்படிட்டிவான சொசைட்டிக்கும் நடுவில் சில அழகான உள்ளங்களும் என்னை அக்கறையாக பார்த்துக்கிற ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடுவில் இந்த 1/2 மணி நேரம் என்னை இயல்பாக வச்சுக்க உதவுது.